நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB 2024. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடப்பிரிவிற்கு பயிற்சி வகுப்புகளானது நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு இயல் வாரியாக இயல்ல இருக்கக்கூடிய மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். இந்த 2024 தேர்வானது தங்களுக்கான அரசு பணியை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பெற வேண்டும் என்பதற்கான தகவலாக நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2024 தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷமாக 23 மூல புக்கு, சரிங்களா, மூல புத்தகத்தினுடைய தகவல் பாத்தீங்கன்னா 23 புத்தகங்களானது நம்ம தயார் பண்ணி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லி நம்ம நினைச்சிரோம். தகவல் கொடுத்து நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இதுல நிறைய ஆசிரியர்கள் குறிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், சோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய யூடியூப் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், ஃபேஸ்புக், டெலகிராம், சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினாக்களானது மூல புத்தகமானது பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய ஆசிரியர்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு மெட்டீரியல் வேணும். ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எங்களுக்கு ஒன்லைனா அதை கிரியேட் பண்ணி வேணும். எனக்கு ஒன்லைனா இருந்துச்சுன்னா வாய்ப்பு எனக்கு சிறந்ததாக இருக்கும். ஏன்னா தனியார் நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த தனியார் நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய ஆசிரியர் அது மட்டும் இல்லாம இல்லத்தரசிகள் ஃபேமிலியா பாத்தீங்கன்னா நினைச்சுறாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ இவர்களுக்கெல்லாம் டைம்ங்கிறது மிக குறைவாக இருக்கும்போது மூல புத்தகங்கள் நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ அந்த மூல புத்தகத்தை நாங்கள் ஓரளவு படிச்சிரோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுவதற்கு, அதாவது படிச்சதை பாத்தீங்கன்னா ரீகால் பண்ணுவதற்கு, தகவலை தெரிந்து கொள்வதற்கு ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆனது கம்பல்சரி வேணும். ஒன்லைன்ல இருந்தா நல்லா இருக்குங்கிறதா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினா. எங்களுக்கு ஒன்லைன்ல இருந்தா கொடுங்க, ஒன்லைன் வேணுங்கிறதா தொடர்ச்சியாக கடந்த 2 வாரங்களாக இருக்கக்கூடியது. இதை கருத்தில் கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த மூல புத்தகங்கள் இல்லாத ஆசிரியர்கள் மூல புத்தகங்களை பயன்படுத்திக்கோங்க. அது போக பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து யூனிட் 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட, சரிங்களா, மூல புத்தகங்களை அடிப்படையாக கொண்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ இந்த ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சருங்கும் பொழுது பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 புக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறோம், கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். ஸோ இந்த 8 புக்குமே உங்களுக்கு ஒன்லைனாக இருக்கக்கூடியது. இந்த BGTRBல நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த ஒன்லைனா பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூனிட், சரிங்களா, யூனிட் 1ல இருந்து 3 வரைக்கும், யூனிட் 1, 2, 3. ஸோ இது மூன்றையுமே உள்ளடக்கிய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 450ற்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இது பாத்தீங்கன்னா முதல் வால்யூமாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி 2வது வால்யூம் பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து 3 போயிடுச்சுன்னா 4ல இருந்து 6 வரைக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 480 பக்கங்களை உடைய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா யூனிட் 4ல இருந்து 6 வரைக்கும் ஒன்லைனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இது 2வது புத்தகமாகவும். 3வது புத்தகம் பாத்தீங்கன்னா யூனிட், சரிங்களா, யூனிட் 7ல இருந்து, சரிங்களா, யூனிட் 7ல இருந்து யூனிட் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட பக்கங்களை உடைய கொஸ்டின் ஒன்லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3வது புக்கம். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து
யூனிட் 11 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 வால்யூம் புத்தகங்களானது ஒன்லைனா இந்த மூல புத்தகங்களை கவர் பண்ணி அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நம்ம நினைச்சுதான் தொகுத்து கொடுத்துறோம். சரிங்களா? சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மூல புத்தகம். சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூல புத்தகத்துல இருக்கக்கூடிய தகவல்ல மிக முக்கியமானதாக தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியாக அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 வினா விடைகளாக வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 3 வால்யூம். சரிங்களா? 3 வால்யூமா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்றோம். ஸோ இந்த 3 வால்யூமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட். சரிங்களா? யூனிட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 11 வரைக்கும் இருக்கக்கூடியதுல ஒன்லைன் டைரக்ட் ஒன்லைனா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கின்ஸா இருக்கும். முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 புக்கும் அந்த மூல புத்தகத்தினுடைய லைன் பை லைனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்திருப்போம். ஸோ இது வந்து கொஸ்டின் நம்பர் போட்டு 3 வால்யூமா 15,000 கொஸ்டின், இந்த 11 யூனிட். அப்ப இந்த 3 புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல் இந்த 3 புத்தகத்தில் இல்லாத அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரெண்டையுமே இம்பார்ட்டன்ஸா மூல புத்தகத்தை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த 3 வால்யூம் தயார் பண்ணியிருக்கோம். அப்ப இதுல 3 வால்யூம், இதுல 3 வால்யூம், 6 வால்யூம் போயிருது. இது போக பள்ளி பாட புத்தகம். சரிங்க, பள்ளி பாட புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா 6th இருந்து வந்து பாத்தீங்கன்னா 12th வரைக்கும் இருக்கக்கூடியது. அதே மாதிரி 11th and 12th சிறப்பு தமிழ் இதனுடைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி இதை வந்து பாத்தீங்கன்னா 2 வால்யூமாக, ஸோ ஒவ்வொரு வால்யூமே 420 பக்கங்களுக்கு மேல 2 வால்யூமாக ஆக மொத்தம் 8 புத்தகங்களானது ஒன்லைனா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். நீங்க ஸ்கூல் புக்கா இருந்தாலும் சரி, இலக்கிய வரலாறா இருந்தாலும் சரி, மூல புத்தகமா இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த 8 புத்தகத்துக்குள்ள நாம என்ன செஞ்சிடறோம், கொண்டு வந்துடும். இந்த 8 புக்கை நீங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த 8 புக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், ஒன்லைனா இந்த 11 யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், கொடுத்துறோம். அது போக 6,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 4 ஆப்ஷனா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை ஃபுல்லா படிச்சுட்டு இந்த 6,000 வினாக்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனியும் வந்து தேர்விற்கு வேற எதையும் பார்க்க வேண்டாங்கிற அளவிற்கு மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன். மூல புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மூல புத்தகம் இல்லை, நான் இந்த தேர்விற்கு புதியதாக படிக்கிறேன்னு சொல்லி பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூல புத்தகத்தை பயன்படுத்திக்கோங்க. சோ உங்களுக்கு 2ல எது வேணாலும் சரி நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்குறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மூல புத்தகமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஒன்லைனா இருக்கட்டும், ஸோ இதனுடைய சாம்பிள் ஃபுல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவுக்குள்ள நம்ம நினைச்சிருவோம் மொபைல் ஆப்ஸ்ல கொடுத்துருவோம். இதற்கான ரேட்டு எல்லாமே ஆம்ஸ்ல கொடுத்துருவோம். நீங்க ஆம்ஸை பயன்படுத்திக்கலாம். மேலும் தகவலுக்கு நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒன்லைனை பயன்படுத்திக்கலாம் மூல புத்தகங்கள் இருக்கின்ற பட்சத்துல. ஸோ இது பிஜிடிஆர்பி 2024 தமிழ் பாடப்பிரிவிற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.